இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக காவிரி படுகையில் மழை பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில் அதிகாலை முதல் பரவலாக மழை பொழிந்து வருகிறது. கடந்த 4 நாட்களாக அதிகாலையில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயிலும் காணப்பட்ட நிலையில் இன்று வடுவூர், கோட்டூர், பரவாக்கோட்டை, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பொழிய தொடங்கியது. இதனால் பள்ளி கல்லூரி மாணாக்கர் சற்று சிரமமுற்றனர். கடலூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிந்தது. இன்று மழைக்கான எச்சரிக்கையும் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என அறிவிப்பு வெளியானதால் நேற்று இரவே மீனவர்கள் கரை திரும்பினர். தொடர் மழை பொழிந்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இருப்பினும் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாற வாய்ப்பில்லை என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பொழிந்து வருகிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் தோப்புத்துறை, அகஸ்தியம்பள்ளி, ஆதனூர், தேத்தாக்குடி, நெய்விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக குளிர்ந்த காற்றுடன் மழை பொழிந்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குன்னூர் மற்றும் கொடைக்கானலுக்கான பயணத்தை அடுத்த 3 நாட்களுக்கு தவிர்க்க வேண்டும் என்றும் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று மாலை அல்லது இரவில் மழை தீவிரமடையும் என்றும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். சென்னையில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும், ஆனால் அதி கனமழை இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்று எச்சரித்துள்ள அவர், தமிழகத்தின் உள் மற்றும் மேற்கு மாவட்டங்களான கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். குன்னூர், கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்கான பயணத்தை அடுத்த 3 நாட்களுக்கு தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தென் தமிழகத்தில் மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு நல்ல மழை பெய்யும் என்றும், நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.